சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஷன் சர்டிஃபிகேட் பற்றி தான். இது தமிழில் வாரிசுரிமை சான்றிதழ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வாரிசுரிமை சர்டிஃபிகேட், லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டை கொடுக்கக்கூடிய உரிமை தாசில்தாருக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே அதை பற்றி தெரிஞ்சிருக்குமே, இது என்ன புதுசா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சக்சஷன் சர்டிஃபிகேட்டும் லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டும் வெவ்வேறானவை அப்படிங்கிறத முதல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். லீகல் ஏர் சர்டிஃபிகேட் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, யாராவது ஒருவர் இறந்த நபர், அவர் இறப்பதற்கு முன்பாக அவருடைய அசையும் அசையா சொத்து குறித்து எந்த விதமான ஏற்பாட்டையும் செய்யாமல், உயில் கூட எழுதாமல் இறந்து விட்டிருந்தார். அவருடைய சொத்தை யார் பிரித்து எடுத்துக்கொள்வது அப்படின்னு ஒரு நிலை இருக்கும் பொழுது லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. அதன்படி அவருடைய வாரிசுதாரர்கள் பிரித்து எடுத்துக்கொள்வாங்க. இது எல்லா வீடுகளிலும் நடப்பது. இறந்த நபர் ஒரு பெரும் பணக்காரர், பெரும் சொத்துக்கு அதிபதி, அவர் பேர்ல நிறைய ஷேர்